Hi everyone. My channel Vimal's PhD Guidance. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது queries இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க கீழே. PhD ரிலேட்டடாக வீடியோஸ்லாம் வந்துட்டு இருக்கோம் இனிமேல். ஏதாவது டாபிக் வேணும்னா சொல்லுங்க, நான் வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி நான் வீடியோ ரெடி பண்ணி உங்களுக்காக போடுறேன். ஓகேங்களா? டுடே நான் எதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னா HPLC அனாலிசிஸ். ஓகேங்களா? இதையும் எங்கே வைப்போம் அப்படின்னா நம்ம தீசஸோட குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ்க்கு அப்புறம் தான் இந்த ஹெச்பிடிஎல்சி அனாலிசிஸ் வைப்போம். ஓகேங்களா? ஃபைட்டோகெமிக்கல் ஸ்க்ரீனிங் அந்த ஃபைட்டோகெமிக்கல் அனாலிசிஸ் டெஸ்ட்டில் வந்து குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ்க்கு அப்புறம் தான் இந்த ஜிசிஎம்எஸ் ஹெச்பிடிஎல்சி எல்லாம் வைப்பாங்க. ஒன்று நீங்கள் ஹெச்பிஎல்சி பண்ணணும், இல்லைன்னா ஹெச்பிடிஎல்சி பண்ணணும். ஓகேங்களா? ரெண்டும் பண்ணுறது வேஸ்ட். ஏன்னா ரெண்டுலேயுமே வந்து நம்ம குவான்டிஃபிகேஷனும் பார்க்கலாம், குவாலிட்டேட்டிவும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஹெச்பிஎல்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஹெச்பிடிஎல்சியை ஸ்கிப் பண்ணிடலாம். இல்லை ஹெச்பிடிஎல்சி அவைலபிளாக இருந்தது உங்கள் நியர்பை ஏரியாவில் அப்படின்னா நீங்கள் ஹெச்பிடிஎல்சி பண்ணலாம். இப்போ வந்து ஹெச்பிடிஎல்சி ரேர் தான், ஏன்னா வந்து அவ்வளோவா வந்து இதுக்கு வந்து எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து நல்லா இல்லை. அதனால வந்து இப்போ ஹெச்பிஎல்சிக்கு தான் எல்லோரும் மூவ் ஆகிட்டு இருக்காங்க. பர்டிகுலர் லேப்ஸ் தான் இருக்குது இது கொடுக்குறதுக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து ஹெச்பிடிஎல்சி அனாலிசிஸ் வந்து அந்த நீடல் ஒன்று உடஞ்சதுனாலும் நம்ம அகெயின் வந்து இது ரீப்ளேஸ் பண்ண முடியாது, அதோட காஸ்ட் வந்து அதிகம். நம்ம டிஎல்சி ஆல்ரெடி நான் அதில் வீடியோ போட்டிருக்கேன். ஓகேங்களா? அது எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரு சிலிக்கா ஜெல்லில் வந்து 1:1 ரேஷியோ, அதாவது சிலிக்கா 1%, அதாவது 1 மைக்ரோகிராம் சிலிக்கானா 1 ml வாட்டர் எடுத்து அந்த ரேஷியோவில் வந்து நம்ம சிலிக்கா பிளேட் வந்து ஃபார்ம் பண்ணுவோம். அது வந்து நம்மளோட லேபில் எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு நான் போட்டிருப்பேன். ஓகேங்களா? அதே தான், ஆனால் இது வந்து அதோட அட்வான்ஸ் டிஎல்சியோட அட்வான்ஸ் ஹெச்பிடிஎல்சி. இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா அதே மாதிரி தான் சிலிக்காவை வந்து ஒரு பிளேட்டில் போட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா கேப்லரி டியூப் வச்சு நம்மளோட எக்ஸ்ட்ராக்டர்லாம் வந்து நம்ம அந்த பர்டிகுலர் ஏரியா, அதாவது கீழே வந்து சால்வெண்ட் சிஸ்டமில் வைக்கிறதுக்காக இடம் விட்டுட்டு நம்ம மேலே வந்து ஒரு மார்ஜின் பண்ணி அந்த இடத்துல வந்து ட்ராப்ஸ் வைப்போம். ஒரு ட்ராப் வைக்க மாட்டாங்க, யூஸ்வலாக வந்து 10 to 20 ட்ராப்ஸ் வைப்பாங்க. அப்போ தான் வந்து மேலே மைக்ரேட் ஆகும், சால்வெண்ட் சிஸ்டம் வந்து மைக்ரேட் பண்ணணும் நம்மளோட எக்ஸ்ட்ராக்டை, அந்த மாதிரி வைப்பாங்க. ஓகேங்களா? அப்படி வைக்கும்போது அங்கே டிஎல்சியில் எல்லாமே நம்ம மேனுவலாக பண்ணணும். பட் இங்கே வந்து சிஸ்டமேட்டிக் தான், எல்லாமே வந்து அந்த டூலே வந்து நீடில் வந்து நமக்கு எத்தனை அப்படின்னு எல்லாமே நம்ம சிஸ்டமேட்டிக்காக நம்ம கொடுத்துடலாம். எத்தனை வாட்டி வந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு எல்லாமே அந்த நீடிலே பண்ணிடுவோம். ஓகேங்களா? அந்த மாதிரி பண்ணது தான் இது. ஒரு டீச்சர்ஸ் ஒர்க் வந்து எடுத்திருக்கேன். அவங்க டீச்சர்ஸில் எப்படி ஹெச்பிடிஎல்சி வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய பிளான்ஸ் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ABCDE அப்படிலாம் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது எல்லாமே பர்டிகுலர் பிளான்ட்டை வந்து டினோட் பண்ணியிருக்காங்க. ஏங்கிறது எத்தனால் எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் கிளாண்டுலோசம், பிங்கிறது வாட்டர் எக்ஸ்ட்ராக்ட் அதே பிளான்ட்டோடது. ஓகேங்களா? ஒரு பிளான்ட்டோட 3 சால்வெண்ட்டையும் வந்து அவங்க கம்பேரிட்டிவாக கொடுத்துருக்காங்க. இந்த டிஎல்சி பிளேட்டில் வந்து அது சிஸ்டமேட்டிக்காக வந்து அதுவே வந்து இது பண்ணிடும், டாட் வச்சிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா சால்வெண்ட் சிஸ்டமில் வச்சுருவாங்க. சால்வெண்ட் சிஸ்டமில் வந்து வச்சு அது மூவ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா யூவி லைட்டில், ஓகேங்களா, அண்டர் த யூவி லைட்டில் பார்ப்பாங்க. குவாசிட்டின், இவங்க வந்து குவாசிட்டினை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், எப்படின்னா குவான்டிஃபிகேஷன் ப்ரொசீஜரில் என்ன ரிசல்ட் கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஹெச்பிடிஎல்சி வந்து ஃபர்தராக கொண்டு போவாங்க. அப்போ இவங்களுக்கு குவான்டிஃபிகேஷனில் வந்து குவாசிட்டின் வந்து நல்லா இருந்துக்கிறது, ஃப்ளேவனாய்டு வந்து ரிசல்ட் நல்லா கொடுத்துருக்கு. ஸோ அதனால ஃப்ளேவனாய்டு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி குவாசிட்டினை வந்து ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணி குவாலிட்டேட்டிவ் பார்த்துருக்காங்க. இவங்க வந்து குவான்டிஃபிகேஷன் பார்த்துருக்காங்க. இதே வந்து குவாலிட்டேட்டிவும் பார்க்கலாம். குவாலிட்டேட்டிவ்னா அது வந்து இருக்கா இல்லையா அப்படின்னு ஸ்ப்ரே ரீஜன் பண்ணி பர்டிகுலராக வந்து நம்ம சால்வெண்ட் சிஸ்டமில் வந்து இதை வச்சதுக்கப்புறம் அது மைக்ரேட் ஆகும், நம்மளோட எக்ஸ்ட்ராக்ட் வந்து மைக்ரேட் ஆகும் ஒரு டைம் இன்டர்வலுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் நம்ம அதை யூவி லைட்டில் வந்து பார்க்கும்போது அது வந்து டிஃப்ரெண்ட் கலர் பேண்ட்ஸ் வரும். ஓகேங்களா? டிஎல்சியில் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி பார்ப்போம். இதுலேயே அதே மாதிரி தான் ஸ்ப்ரே ரீஜன் பண்ணதுக்கப்புறம் நம்ம யூவி லைட்டில் பார்க்கும்போது அது வந்து பேண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். அதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்காக அந்த யூவி லைட்டில் பார்க்கும்போது இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, ஃபிகர் 4B அப்படின்னு, அது வந்து நமக்கு அந்த பிக்சர் வந்து நமக்கு வந்து இதில் கிடச்சிரும், நம்ம சிஸ்டமில் கிடச்சிரும். ஸோ அந்த குரோமட்டோகிராமை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குவான்டிஃபிகேஷனுக்கு அந்த வேல்யூ, அந்த குரோமட்டோகிராமில் இருக்கிற அந்த பர்டிகுலர் XY வேல்யூவை வச்சு நம்ம குவான்டிஃபிகேஷன் பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்காக இதெல்லாம் தேவைப்படும். ஓகே, இதில் வந்து இவங்க குவான்டிஃபிகேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டாண்டர்ட் குரோமட்டோகிராமோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்டாண்டர்ட் குவாசிட்டின், இது வந்து சாம்பிள். ஓகேங்களா? ஃபிகர் 4A அப்படிங்கிறது வந்து சாம்பிள்.
அதோட குரோமோட்டோகிராம் தான் ஃபிகர் 4B அப்படிங்கிறது. இங்கே ஃபிகர் 4C அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து ஸ்டாண்டர்ட் கோசிட்டினோட குரோமோட்டோகிராமு. அதை வந்து 5 பாயிண்ட்ஸ், அதாவது டிஃப்ரெண்ட் கான்சென்ட்ரேஷனில் எடுத்திருப்பாங்க இல்லையா, அதை வந்து இந்த பிளாட் பண்ணோம்னா நமக்கு y = mxb வேல்யூ கிடைக்கும். இதுதான் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஃபார்முலா. இது இருந்தால் தான் நம்ம வந்து எல்லா குவான்டிஃபிகேஷன் அனாலிசிஸுமே பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் வேல்யூவை வச்சு நம்ம வந்து குவான்டிஃபிகேஷன் பண்ணிடலாம். அதாவது ஸ்டாண்டர்டோட கம்பேர் பண்ணி நம்ம பிளான்ட்டில் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ குவான்டிட்டி குவாசெட்டின் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ரிசல்ட்டில் கொண்டு வந்துடலாம். அந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணதுக்கப்புறம் வந்த வேல்யூஸ் தான் இது. ஓகேங்களா. குவாசெட்டின் வந்து எவ்வளோ மைக்ரோகிராம் இருக்காமா, அவங்களோட பிளான்ட்டில் எத்தனாலிக் எக்ஸ்ட்ராக்டில் 17.44 மைக்ரோகிராம் இருக்குது அப்படின்னு அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது HPLC அனாலிசிஸ் பண்ணியிருக்காங்க. பேஸ்ட் ஆன் த குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸோட ரிசல்ட் ரிப்போர்ட்டை வச்சு அவங்க ஃப்ளேவனோட மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி குவாசெட்டினோட கம்பேர் பண்ணுறாங்க. அவங்க 3 பிளான்ட் எடுத்திருக்காங்க, பிளான்ட் மெட்டீரியல், அதாவது டிஃப்ரெண்ட் பார்ட்டு. அந்த 3 பிளான்ட்டையோட எல்லா எக்ஸ்ட்ராக்டையும் அவங்க கம்பேர் பண்ணி அதோட குவான்டிட்டி எவ்வளோ குவான்டிஃபிகேஷன் பார்த்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி குவான்டிடேட்டிவ் மெத்தடாக நீங்கள் ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்டோட இந்த பிளாட் வந்து உங்களுக்கு இருக்கணும். ஸ்டாண்டர்டோட 5 டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷனோட கம்பேர் பண்ண அந்த வேல்யூ வந்து இந்த மாதிரி பிளாட் போட்டு ஸ்டாண்டர்ட் வேல்யூ, அதாவது y = mx + b அப்படிங்கிற அந்த வேல்யூ இருந்ததுனா தான் நம்ம இந்த HPLC குரோமோட்டோகிராமோட வேல்யூவை வச்சு நம்ம இந்த குவான்டிஃபிகேஷன் கால்குலேஷன் பண்ண முடியும். ஓகேங்களா. இந்த மாதிரி இந்த தீசஸில் அவங்க குவான்டிஃபிகேஷன் எவ்வளோ அமௌண்ட் மைக்ரோகிராம் இருக்குது அப்படின்னு யூஸ் பண்ணி HPLC அனாலிசிஸை அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் உங்கள்கிட்ட ஸ்டாண்டர்ட் வேல்யூ இல்லை அப்படிங்கும்போது வெறும் ஸ்ப்ரே ரீஜனை வந்து ஸ்ப்ரே பண்ணி அதில் வந்து டிஃப்ரெண்ட் கலர் பேண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா, அப்போ ரெட் கலரில் பேண்டு வந்ததுன்னா உங்களுக்கு ஆல்கஹால், எல்லோ கலரில் வந்ததுன்னா அது வந்து ஃப்ளேவனாய்டு அப்படின்னு பார்த்து அதையும் கூட நீங்கள் தீசஸில் வைக்கலாம். ஓகேங்களா. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இந்த எக்ஸாம்பிள் வந்து குவான்டிஃபிகேஷன் அனாலிசிஸ்க்கான ரிசல்ட் ரிப்போர்ட்டை தீசஸில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ குவாலிட்டேட்டிவ் பண்ணதுக்கான ஒரு பேப்பர் பார்த்தேன். ஓகேங்களா. இது வந்து குவாலிட்டேட்டிவ், இதுலேயே டிஃப்ரெண்ட் குரோமோட்டோகிராம் இருக்குது. பட் இவங்க வந்து ஸ்டாண்டர்டோட பார்த்தீங்களா, இந்த AU அப்படின்னு இருக்கிறது வந்து டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும். மேலே இருக்கிறது வந்து பிங்க், க்ரீன் அப்படி இருக்குங்களா. இதில் வந்து ஆல்கலாய்டோட ஸ்டாண்டர்ட், ஃப்ளேவனாய்டோட ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளைகோலைட்டோட ஸ்டாண்டர்ட், சாப்போனின் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து அந்த செகண்டரி மெட்டாபோலைட்ஸ் வந்து எது ஸ்டாண்டர்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் அது என்ன ஸ்டாண்டர்டுன்னு இவங்க மென்ஷன் பண்ணல. ஸோ அதனால அவங்க வந்து குவான்டிஃபிகேஷன் வந்து பார்க்கல. ஓகேங்களா. ஸ்டாண்டர்டோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. அந்த பீக் வேல்யூ எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு மட்டும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த குரோமோட்டோகிராம் வந்து இது வந்து ஆல்கலாய்டு இருக்குது, ஃப்ளேவனாய்டு இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. பட் எவ்வளோ குவான்டிஃபிகேஷன் அந்த ஆல்கலாய்டு இருக்குது, எவ்வளோ ஃப்ளேவனாய்டு இருக்குன்னு வந்து குவான்டிஃபை பண்ணல. ஸோ இந்த மாதிரி கூட ரிசல்ட் கொடுக்கலாம். அவங்களோட ரிசல்ட்டு, அவங்களோட பிளேட் இப்படி தான் வந்திருக்கு. ஓகேங்களா. பிஃபோர் இவங்க வந்து இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு இந்த டாட் வச்சதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, யூவியில் எப்படி இருந்தது, அதுவும் யூவியில் வந்து டிஃப்ரெண்ட் லைட்டு, யூவியில் வந்து 366 அந்த நானோமீட்டர் லென்த்தில் எவ்வளோ இருந்தது, 24 எப்படி இருந்ததுன்னு டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்தில் காட்டியிருப்பாங்க விசிபிள் லைட்டில். அதாவது ஒவ்வொரு TLC பிளேட்டையும் டிஃப்ரெண்ட் வேவ் லென்த் ஆஃப் லைட்டில் வந்து யூவியில் வந்து எப்படி இருந்ததுன்னு ஷோ பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரியும் பண்ணுவாங்க சில பேர். ஓகேங்களா. பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா என்ன இருக்குது, அதாவது இந்த பேப்பர் என்ன சொல்கிறது, இங்கே வந்து அவங்க குவான்டிஃபிகேஷன் பண்ணல. இந்த குரோமோட்டோகிராமை வச்சு அவங்க ஜஸ்ட்டு கன்ஃபார்ம் தான் பண்ணியிருக்காங்க. இந்த பிளான்ட் சாம்பிளில் வந்துட்டு அன்னோனான ஆல்கலாய்டு இருக்குது, ஃப்ளேவனாய்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்களா. இந்த டேபிள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. லீஃப் சாம்பிள் எடுத்திருக்காங்க. பீக் வேல்யூ, RF வேல்யூ, ஹைட்டு, ஏரியா அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் வந்து என்னென்னா ஆல்கலாய்டு 1 அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதாவது நாங்கள் டிடெக்ட் பண்ணது அது ஒரு ஆல்கலாய்டு அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அந்த பிளேட்டில் டிடெக்ட் பண்ணது ஆல்கலாய்டு, ஃப்ளேவனாய்டு அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்களே. அது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் வந்து எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியும் கூட தீசஸில் வைக்கலாம். ஓகேங்களா. வெறும் குவாலிட்டேட்டிவ்னு HPLCயில் வைக்கலாம். இது வந்து HPLCக்கு முன்னாடி வந்தது. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இதுதான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து எல்லோரும் HPLC தான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை உங்கள் நியர்பையில் வந்து HPLC அனாலிசிஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி 2 வேலையும் வைக்கலாம். ஒன்று குவாலிட்டேட்டிவ் வைக்கலாம், இல்லைனா அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி குவான்டிஃபிகேஷன் மெத்தடும் வைக்கலாம். ஓகேங்களா. இவ்வளோதான் HPLC.